காரைக்குடி பக்கத்தில் கானாடு காத்தான்கிற ஊரில் தான் இந்த வீடு இருக்குது. செட்டிநாடு மாடல் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா சினிமா இந்த வீட்டில் எடுத்துருக்கிறதாக சொன்னாங்க. ஆனால் நார்மலாக இங்கே உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இந்த வீடு சொந்தக்காரங்ககிட்டையாவது அல்லது கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே அலோடு இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். உள்ளே போய் இந்த பிரம்மாண்டமான வீட்டை பார்க்கலாம் வாங்க. இதுதான் வராண்டா. அப்போல்லாம் நல்லா கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க. எல்லா குடும்பத்தோடு இங்கே உட்காந்துட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போல்லாம் ஒரு சார்ஜரு, ஒரு டச்சு செல்லு, ஒரு அன்லிமிட்டட் டேட்டா இருந்தால் போதும். இவ்வளோ பெரிய வீடெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி காலம் ரொம்ப செல்லுக்குள்ளே சுருங்கிருச்சு. அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருந்துருக்குறாங்க. வராண்டாவே பார்த்தோம்னாலே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், உள்ளே நுழைஞ்சோம்னா இது மாதிரி ஒரு இடம் இருக்குது. மேலே ஓப்பனாக இருக்குது. நல்லா மழைலாம் பெஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அப்படியே அந்த மழை தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே அங்கே எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருந்தோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப்பு கட்டியிருக்காங்க. எல்லா ஸ்டெப்லேயுமே நடுவில் இந்த மாதிரி முத்தம் விட்டுருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லா மேலேருந்து ஏதாச்சும் காய போடுறது, அந்த காலத்தில் இந்த வடகம் வத்தல் அது இதெல்லாம் காய போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி காய போடுறதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி காரைக்குடியில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நடுவில் விட்டு தான் கட்டியிருக்காங்க. வேலைப்பாடுகள்லாம் பாருங்களேன், எவ்வளோ தூரம் இதுக்கு பின்னாடி ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வேலைப்பாடுகள் பண்ணி அதை எத்தனை பேர் பார்வையிட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கு. அதாவது 1840 கட்டியிருக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு இவர் அரசராக இருந்ததாக கேள்விப்பட்டேன். இந்த ஏரியாவில் இந்த குடும்பம் தான் அரச குடும்பம் மாதிரி. அதனால் இவங்க இவ்வளோ சூப்பரான வீடு கட்டி அப்போ வாழ்ந்திருக்காங்க. இது ஒரு அரண்மனை மாதிரி சொல்கிறாங்க இந்த ஏரியாவில். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் விட்ருக்காங்க நடுவில். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டில் கரக்கு விளையாடலாம், 1 பிச் கேட்ச் வச்சு கிரிக்கெட்டே விளையாடலாம், ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாடலாம். ரொம்ப நல்லா இருக்குது இடம். எவ்வளோ பெருசு விட்ருக்காங்க பாருங்கள். இதை தூண்லாம் பார்த்திங்கன்னா கல்லில் தான் இருக்குது. எல்லாமே கருங்கல் தான் இருக்குது. தொட்டு பார்த்தா எல்லாமே கருங்கல்லையே செதுக்கி இப்படி தூணாக வச்சுருக்குறாங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. என்ன இந்த வீட்டில் இருந்தோம்னா இந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பெரிய வீடு கூட்டி தொடச்சி கழுவி அதை எடுத்து, அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த இடம் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே உட்காந்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு அப்படியே வெயில் அடிக்கும், மழை பெய்யும், எல்லாம் பார்த்துட்டு இங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குல்ல.
அப்போல்லாம் வாழ்கிறதுக்கு நேரம் இருந்திருக்கு. இப்போ காலையில் விடிஞ்சிச்சுன்னா நைட்டு 10 மணி ஆகிறதுங்கிறது பெரிய நேரமாக இருக்கும். அதை தள்ளணும், இவ்வளோ பெரிய வீடு கட்டி இதெல்லாம் தொடச்சி இது பண்ணி எல்லாருக்கும் சமைச்சு போட்டு அதுக்கே நேரம் அப்படியே நல்லா இருந்திருக்கும், ரொம்ப நேரம் இருந்திருக்கும். இப்போ விடியறது தெரியுது, இருட்டுறது தெரியுது, செல்லு கையில் இருக்கு, அவ்வளோதான். எல்லாத்தையும் முழுங்குது நேரம் காலத்தெல்லாம். இந்த பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக பண்ணியிருக்காங்க அப்பா. சரி வாங்க இப்போ வெளியில் போகிறோம். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். சுற்றிலும் பாருங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுங்களும் இதுக்கு போட்டியாக தான் இருக்குது. அந்த ஊரில் எல்லா வீடுமே ஒரு வீடுக்கு ஒரு வீடு போட்டியாக தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது ஊர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்மலாம் ஒரு பணம்லாம் சம்பாரிச்சிட்டோம், செட்டில் ஆகிட்டோம், வாழ்க்கையில் இனிமேல் அமைதியாக கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா காரைக்குடி சைடு இந்த கர்நாடகாத்தான் இந்த மாதிரி செட்டிநாடு ஏரியாவுக்கு வந்துடலாம் போல். ஆள் நடமாட்டமே இல்லை, ரோடெல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது, ரொம்ப அமைதினா அப்படி ஒரு அமைதி. நான் ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன், ஒரு மணி நேரம் நின்றுருப்பேன். 1 மணி நேரத்தில் ஒரே ஒரு வண்டி தான் கிராஸ் ஆகுது. அந்தளவு ஊர் வந்து அமைதியாக இருக்குது. இந்த காரைக்குடியில் வந்து இன்னொன்று சாப்பாடு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா ஊர்லேயும் செட்டிநாடு ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அந்த ஃபுட்டிலாம் கிடையாது. இப்போ என்னையை பொறுத்தளவு சும்மா சாதாரண எளிமையான சோறு குழம்பு அந்த லெவல் தான். ஃபுட்டின்னு இதையும் விரும்பி சாப்பிட்ற ஆள் கிடையாது. இருந்தாலும் காரைக்குடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைவம் அப்படிங்கிறதுனால வேறு சைவ ஹோட்டல் தேடிக்கிடி ஒரு ஹோட்டல் போனோம். நம்ம எங்கேயும் போனால் ஒரு மீல்ஸ் சாப்பிட்றது தானே பழக்கம். அதே மாதிரி மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ரிச்சாக இருக்குது எல்லாமே. ஏன்னா நிறைய சினிமா ஷூட்டிங் வர்றதுனால, நிறைய பிரபலங்கள் வர்றதுனால எல்லாமே ரொம்ப கிராண்டாக, ரொம்ப ரிச்சாக, ரொம்ப க்ளீனாக நல்லா வச்சுருக்காங்க. நம்ம போனோடனே நீட்டாக இருக்கே அப்படின்னு தோணுது. வாங்க இந்த ஹோட்டலுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக, நல்ல டேஸ்ட்டாக, சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டது சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் இந்த ரேஞ்சு தான். ஆனாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நினச்சிட்ருக்கிற மாதிரி. மீல்ஸு 180 போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மீல்ஸு. ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லாம் சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் நிறையா வர்றதுனால இந்த மாதிரி நல்லா ரிச்சாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒருவேளை அசைவம் சாப்பிட்றவங்க, அசைவ பிரியர்கள் வந்தால் அவங்களுக்கு நிறைய வெரைட்டி, நிறைய சுவையாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம். இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண சைவ மீல்ஸு. சாதம், புளிக்குழம்பு, சாம்பார், ரசம். அது என்னென்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அப்புறம் தான் சொன்னாங்க சுண்டக்காயில் செஞ்சது. இந்த சுண்டக்காய் பருப்பு போட்டு அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் முட்டைக்கோஸ் கொண்டு வாங்கினேன். அப்புறம் தான் சொன்னாங்க அது முட்டைக்கோஸ் இல்லைங்க, வாழைத்தண்டு கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா அது வாழைத்தண்டு கூட்டு. அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாழைக்காயை வந்து அந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் சுண்டக்காய், வாழைத்தண்டு, வாழைக்காய் மூணுமே நமக்கெல்லாம் கண்டே பிடிக்க முடியல. டேஸ்ட்டும் அதுக்கான டேஸ்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. சின்ன ட்ரிப்பு சிறப்பாக முடிஞ்சிச்சு. சாப்பிட்டுட்டு
கிளம்ப வேண்டியதான். அந்த சப்ஸ்கிரைப்னு சொல்கிறாங்களே, அதை கொஞ்சம் பண்ணி விடுங்க எல்லாரும் சேனலுக்கு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.